அப்படின்னா மலிஷ்காக்கும் விராஜ்க்கும் கல்யாணம் நடந்தா எனக்கு என்ன நல்லது நடக்கும்? அட, உன் ஃப்ரெண்டு மலிஷ்காவுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருவான், என் பேரனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருவா. நமக்கு இது லாபம் தானே? சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அட, அந்த விராஜ் பையன் இருக்கானே, அவனுக்கும் மலிஷ்காவுக்கும் ஒண்ணுமே இல்லன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு மலிஷ்கா விராஜுக்கு பெஸ்ட். அதனால நான் கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னா, எனக்கும் வயசாகுது. எப்ப அழைப்பு வரும்னு யார் கண்டாங்க? எந்த நேரத்துல வேணா கிளம்பிடுவேன். அதுக்குள்ள விராஜ் பயலுக்கு ஒரு குடும்பம் அமையணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, இதுதான் என் கடைசி ஆசை. என்ன தாத்தா, நான் உங்களை என்னோட தாத்தாவா ஒத்துக்கிட்டேன்ல, அப்போ நீங்களும் என்ன உங்களோட பேத்தியா ஏத்துக்கணும்ல? அதை விட அதிகமா ஏத்துக்கிறேன். அப்படின்னா உலகத்தை விட்டு போற விஷயத்தெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். ஏம்மா, என்னுடைய வாழ்க்கை பயணம் அங்கதானேமா முடியும். என்ன தாத்தா நீங்க இப்படி? சரி சரி, சொல்ல மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு. எனக்கு உதவி செய்வியா? கண்டிப்பா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, விராஜ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி நீ தான் அவன் கிட்ட பேசணும். என்ன தாத்தா இது? நான் இப்படி இதெல்லாம்? ஏம்மா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. மலிஷ்கா கிட்டயும் பேசுன்னு ரிஷி கிட்ட சொல்லுவேன். இவங்க 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு எஸ்ன்னு சொல்லணும். அது போதும். நான் விராஜுக்கு 15 நிமிஷம் டைம் கொடுத்திருக்கேன். அவன் மனசு மாறுறதுக்கு முன்னாடி நீ போய் அவனுக்கு புரிய வை. சரிங்க தாத்தா, நான் விராஜ் கிட்ட பேசி பாக்குறேன். நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்றதுக்காக இல்ல, நான் எதுக்காக போறேன்னா இது நடக்கணும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். விராஜ்க்கு மலிஷ்கா தான் பெஸ்ட். அதோட விராஜை விட நல்ல பையன் அவளுக்கு கிடைக்க மாட்டாரு. நான் சொன்னேன்ல, இதுல உனக்கும் லாபம் இருக்கு. போகலாமா? பிடிவாத பேரன் கிட்ட பேசிடு. சொன்னா புரிஞ்சுக்கிட்டாதானே இந்த கல்யாணம் நடந்தா எல்லாருக்கும் நல்லது. அதோட மலிஷ்காவை விட பெட்டர் பொண்ணு அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரிஷி, நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. விராஜுக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் நடந்தா எல்லாருக்குமே அது சந்தோஷம்தான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா மலிஷ்கா? என்ன பண்ற? எனக்கு வாழ பிடிக்கல ரிஷி. என்ன இதெல்லாம்? உனக்கு என்னதான் வேணும் மலிஷ்கா? தெரியாதா நான் என்ன விரும்புறேன்னு? தெரியாதா நான் உன்னதான் விரும்புறேன் ரிஷி. நான் உன்னை மட்டும் தான் விரும்புறேன். என்ன விரும்பிட்டு அந்த விராஜ் கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்ல தானே? இன்ஃபேக்ட் நானே கல்யாணத்தை மறுக்க தான் இருந்தேன். எனக்கு இங்க நடக்கிற எதுவுமே பிடிக்கல. ஆனா என்ன ஆனா? என்னோட என் டாட் தான் என்னோட கண்ணை திறந்தாரு ரிஷி. நான் எதை பார்க்க விரும்பலையோ அதை டாடி எனக்கு காட்டினாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் லைஃப்ல நீ முன்னேறி எங்கேயோ போயிட்டேன்னு சொன்னாரு. நீ என்ன பெண் தள்ளி வச்சுட்டா அதோட உன்னோட லைஃப் டாடி என்ன சொல்றாரோ அதை நீ அப்படியே கேப்பல்ல. என்ன இருந்தாலும் அவர் உங்க அம்மாவை விட்டுட்டு போனவர் தான். லிசன், என் அம்மா அப்பாவை பத்தி நீ பேச தேவையில்ல. அவங்க எப்படி இருக்காங்களோ இருந்துட்டு போகட்டும். உன் அம்மா அப்பாவோட ரிலேஷனை விட இது எவ்வளவு தேவையில்ல. சொல்லு, பேசு. ஏன் அமைதி ஆயிட்ட? நான் எதுவும் பேச விரும்பல. அப்ப நான் பேசவா? என் மாம் டாட பத்தி உன்னை பத்தி பேசவா? ஒரு வருஷம் நீ வெயிட் பண்றேன்னு சொன்னீங்க. இப்படிதான் நீ வெயிட் பண்ணுவியா? நீ என்ன டீப்பா லவ் பண்ணதான் என்கிட்ட சொல்லியிருந்த. இதுதான் உன்னோட லவ்வா? என்னமோ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு. நீ கூட தான் பெரிய பெரிய பேச்சு பேசுன. நீ என்னடா சொன்ன? நீ எனக்கு சொந்தம், என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. மறுபடியும் ஆரம்பிக்காத ப்ளீஸ். திரும்ப திரும்ப எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ண முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணது நீதாங்கிற விஷயத்தை 100 முறை சொல்ல முடியாது. நீதானே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. உன்னோட விருப்பம் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இல்ல நான் விரும்பல. நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் கொஞ்சம் கூட விரும்பல ரிஷி. गाइस ஒரு நிமிஷம். சாரி, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. வெயிட், கல்யாண விஷயமா பேச வந்திருந்தீங்கன்னா let me tell you one thing. இந்த கல்யாணம் நடக்காது. யா 11:30க்கு தாத்தா கிட்ட இதை சொல்லணும். எக்ஸாக்ட்டா 15 minutes. ஆனா எதுக்காக? நீ ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா அழகா இருக்கும். உங்க 2 பேரோட ஜோடி நல்லா இருக்கு. வெயிட், உங்களை தாத்தா அனுப்புனாரா? தாத்தா செத்தாண்டா சேகர். தாத்தா என்ன இதெல்லாம்? லக்ஷ்மி கிட்ட என்ன சொல்லி அனுப்புனீங்க? எனக்கும் உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வேணும், அவ்வளவுதான். தாத்தா நான் தான் பதில் சொல்லிட்டேன்ல. I said no.
நீங்க தான் என்ன நல்லா யோசிச்சு முடிவெடுக்க சொன்னீங்க. நான் என்ன சொன்னாலும் அதை தட்டாம ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஏ நீ அவகிட்டயே பேசிக்க. உன்கிட்ட பேச நான் இங்க வரல. இவ தான் வந்திருக்கா, நம்ம லக்ஷ்மி வந்திருக்கா. டேய் நீ அங்க போடா, அவகிட்ட பேசு. ஐம் சாரி. தாத்தா உங்களை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிருப்பாரு. நிச்சயம் விட்டுருக்க மாட்டாரு. அவர் உன்னோட தாத்தா தானே, பேர் என்ன அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. உனக்கே தெரியும்ல. ஐ நோ, எனக்கு அவரை பிடிக்கும். அதுக்காக தான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. உனக்கு ஒரு குடும்பம் அமையணும்னு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு. அவர் காலத்துல தான் இதெல்லாம் நடக்கும். அண்ட் கம் ஆன், த டைம் இஸ் சேஞ்சிங். எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை உன்னோட வீட்ல யாரும் இல்லனா உன்னோட மொத்த வேலையும் முடிச்சிட்டு நீ எங்க போவ? பார்ட்டிக்கா இல்ல உன்னோட வீட்டுக்கா? புரியல. நீ எனக்கு பதில் மட்டும் சொல்லு. ஆப்வியஸ்லி பார்ட்டிக்கு தான். வெறும் வீட்டுக்கு யாரு போவாங்க? சரி, அப்போ வீட்ல குடும்பம்னு இருந்துச்சுன்னா குடும்பமா பார்ட்டியா? குடும்பம், ஃபேமிலி. ஆப்வியஸ்லி குடும்பமா ஃப்ரெண்ட்ஸா? உண்மையை சொல்லவா? ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. டோன்ட் ஜட்ஜ் மீ ஃபார் திஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உன்னோட வீட்ல உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் சம்ஒன், அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. முதல்ல நீ பதில் சொல்லு. சம்ஒன் ஸ்பெஷல். அப்போ நீ எஸ் சொல்லிட்டேன்னு நான் போய் சொல்லட்டுமா? வெயிட். உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படின்னா லட்சுமி கல்யாணம் படிக்க சொல்லி யார் என்ன வற்புறுத்தினா? யார் அடம் பிடிச்சா? யார் ஃபோர்ஸ் பண்ணா? நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நீ தானே லட்சுமி நான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண. ஏன் அப்படி சொன்ன? எதுக்காக? இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அம்மா தான். அவங்க தான் என்ன வந்து சொல்ல சொன்னாங்க, உன்னோட ஜாதகத்துல ஏதோ தோஷம் அது இருந்ததா. எந்த காரணமா வேணா இருந்திருக்கலாம். ஆனா நீ தானே என்கிட்ட சொன்ன நான் லட்சுமி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னது நீ தானே. நான் வந்து உன்கிட்ட சொல்லல, நான் சொல்ல வைக்கப்பட்டேன். என்ன முட்டாளாக்குனாங்க, என்ன எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணாங்க. ஆமா, டு யூ நோ வாட்? நான் கொஞ்சம் கூட பயப்படல. என்ன நான் உன்னை முழுசா நம்பினேன். என்னோட ரிஷியை நான் முழுசா நம்பி இருந்தேன். என்ன தாண்டி என் ரிஷி யாரையும் லவ் பண்ண மாட்டான்னு நான் நம்பினேன். என்னோட ரிஷி என்ன மட்டும் தான் லவ் பண்றான். இந்த லவ் மாறவே மாறாதுன்னு நான் நம்பினேன். எதுவும் மாறல மனிஷ்கா. இப்போ நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். எதுவும் மாறல, நான் மாறல, என் லவ் மாறல, எப்பவும் மாறாது. நான் உன்னை இன்னும் ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன். பைத்தியமா இருக்கேன். நான் உன்னை கிறுக்குத்தனமா லவ் பண்றேன். ஐ லவ் யூ. ஆனா ஒரு விஷயம் மாறி போச்சு. இப்ப நீ லக்ஷ்மியையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட ரிஷி. என்னாச்சு? என்ன எதுக்காக நீ தடுக்கிற? ஓகே, நீங்க என்ன கல்யாணத்துக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் உண்மை சொல்லணும்னா நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணல, சில ஃபேக்ட்ஸ் என் கண்மணி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. எஸ், வீட்ல சம்மன் ஸ்பெஷலா இருந்தா நான் கண்டிப்பா அங்கதான் போவேன். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சம்மன் ஸ்பெஷல் யாரு? ரைட்? அவங்க எனக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். அவங்க என்னோட மனசை ஜெயிக்கணும். நான் அதை ஃபீல் பண்ணணும். நான் அப்போ டிசைட் பண்ணிக்கிறேன். அந்த சம்மன் ஸ்பெஷலுக்கு என்ன முதல்ல பிடிக்கணும்ல, ரைட்? அது யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த பார்ட்டியில, இந்தியால, அப்ராட்ல, அது வெள்ளைக்கரையாவும் இருக்கலாம். இல்ல 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 இல்ல, அத மட்டும் நான் நிச்சயமா விட மாட்டேன். நீ இந்தியன் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். வெள்ளைக்காரி வேண்டாம். அது இருக்கட்டும், நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட தாத்தாவுக்காக உன்னோட மனசுல ஒரு இடம் இருக்கு இல்லையா? அத அவ புரிஞ்சுப்பாளா? சரி, அத அவ புரிஞ்சுக்கிட்டானே வைய, உன்னோட மனசுல இந்தியாக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அவளால அதை புரிஞ்சுக்க முடியுமா? உன்னோட எல்லாமே மாறி போயிடும். உணவு, இருக்கிற விதங்கள், உணர்வு எல்லாமே மாறிடும். அவளால நம்மளுடைய கலாச்சாரங்களை, நம்மளுடைய பண்புகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு புரிஞ்சு வாழ முடியுமா? சரி, அது எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். இந்த பார்ட்டியை கூட நீ ரொம்ப ஸ்பெஷலா நடத்துற, அதுவும் உன்னோட தாத்தாவுக்காக. ஆனா நீயும் தான் ட்ரெடிஷ்னலா தீபாவளியை பார்க்க ஆசைப்பட்ட. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னோட மனசுலயும் இந்தியா கலாச்சாரம் தான் இருக்கு. சோ இது எல்லாமே இந்தியன் பொண்ணு கிட்ட தானே கிடைக்கும். அதோட அதிகமான அன்பும் கிடைக்கும். இந்தியன் லவ். அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உனக்கு உன்னோட ஸ்பெஷல் சம்ஒன் பிடிச்சிருக்கணும். அது கண்டிப்பா மாறாது இல்லையா? அது நிஜம்தான். அந்த உரிமை உனக்கு இருக்கு. அப்போ மலிஷ்காவால உன்னோட ஸ்பெஷல் சம்ஒன்னா வர முடியாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? இப்ப நான் சொல்றேன், இங்க எவ்வளவோ பெண்களை நான் பாத்துட்டேன். ஆனா மலிஷ்கா மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அவ ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. அவகிட்ட கலாச்சாரங்கள் இருக்கு. நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. மலிஷ்கா எப்பயாவது இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்றத பாத்திருக்கியா? தப்பான விஷயங்களை பண்ணிருக்காளா? அதாவது எப்பயாச்சும் நீ அவளை மத்தவங்களை தப்பா பேசுறத பாத்திருக்கியா? இல்ல உன்கிட்ட தான் அவ தப்பா பேசிருக்காளா? இல்லையே, ஐ டோன்ட் திங்க் சோ. அதனாலதான் ரிஷியோட ஃபேமிலியும் அவளை ரொம்பவே மதிக்கிறாங்க. வீட்ல எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் அவளை நடத்துவோம். ஏன்? ஏன்னா அவ அதுக்கு தகுதியானவ. விராஜ், யாருமே கம்ப்ளீட்டா இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயும் குறைகள் இருக்கு. என்கிட்டயும் இருக்கலாம் இல்ல இருக்கு. அதே மாதிரி மலிஷ்கா கிட்டயும் இருக்கலாம். ஆனா மனுஷங்களோட மனசு நல்லா இருந்ததுன்னா
அவங்களோட குறைகள் தெரியாது, அவங்களோட நிறைகள் மட்டும்தான் தெரியும். மலிஷ்காவோட மனசு தூய்மையானது. நீ மலிஷ்காவை பத்தி எல்லாம் யோசிக்காத, உன்னோட வருங்காலத்தை பத்தி யோசிய. நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா மலிஷ்கா அந்த குழந்தைகளை நல்லா பாத்துப்பா, ஒரு நல்ல அம்மாவா இருப்பா. சாரி, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். பட் ஐ திங்க் நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் எவ்வளவு ஆழமா எவ்வளவு டீப்பா யோசிச்சதே இல்ல. அப்போ நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க மலேசியாக்கு சாரி கட்ட கத்து கொடுக்கணும். அப்பதான் கண்டிப்பா. சொல்லுங்க, ப்ராமிஸ்? ப்ராமிஸ். கம் ஆன் மலிஷ்கா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக திரும்ப திரும்ப அதே விஷயம்? ஏன்னா அதுதான் உண்மை. நீ அந்த லக்ஷ்மியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நான் அவளை லவ் பண்ணல, ஜஸ்ட் கேர் பண்றேன். பட் ஐ லவ் யூ மலிஷ்கா, ஐ லவ் யூ. உனக்கு தெரியுமா, அங்க உங்க 2 பேரோட கல்யாணத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது என் மனசே உடைஞ்சு போச்சு. நான் பயங்கரமா கோவப்பட்டேன். எனக்கு உன்கிட்ட அந்த உரிமை கூட இல்லையா? காதல்ல கோவப்படுறது சகஜம் தானே. ஐ ரியலி லவ் யூ மலிஷ்கா. நீ தான் என்னோட முதல் லவ். ப்ளீஸ் என் மேல கோவப்படாத. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மலிஷ்கா. ஐ ரியலி லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. 5 தடவை நீ ஐ லவ் யூ சொன்ன. எனக்கும் ஃபீல் ஆச்சு. அப்படியே முன்ன ஆகுற மாதிரியே. அண்ட் நவ ஐ ப்ராமிஸ் யூ, நானும் முன்ன மாதிரியே உன்னை லவ் பண்ணுவேன். என்னுடைய காதலும் உன் காதல் மாதிரியே இருக்கும். சேம் டு சேம். நீ லவ் பண்ற மாதிரியே. நீ என்ன சொல்ல போற மலிஷ்கா? நோ, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, அப்புறம் என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்ற. இப்போ நானும் கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் உன்னை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். What is wrong with you மலிஷ்கா? ஏன்? உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருக்கா? என்ன உளறிக்கிட்டே இருக்க? நீ 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 இதெல்லாம் பண்ண கூடாது. நீ 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 என்னதான காதலிக்கிற? நீ ப்ளீஸ் விராஜோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது கேன்சல் பண்ணிடு. நீ 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 அவனை லவ் பண்ணனு அவகிட்ட சொல்லிடு. இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லு ப்ளீஸ். எனக்காக. நீ என்ன லவ் பண்றல, எனக்காக நீ இதை சொல்ல ப்ளீஸ் மலிஷ்கா. ஒருவேளை உன்னோட காதல் பொய்யா இருந்தா, நீ என்ன லவ் பண்ணலனா, நம்மளோட காதல் உண்மையா இல்லனா, நீ என்ன ஐ லவ் யூ. ரிஷி, என்னோட கண்ணை பாரு, என் நிலைமைய கொஞ்சம் பாரு. ஐ லவ் யூ ரிஷி. ஆனா நீ விருப்பப்பட்டா விராஜ் கூட நடக்கிற கல்யாணத்தை கேன்சல் பண்ண சொன்னா நான் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ உன்னோட கல்யாணத்தை கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, நான் அவன் கூட நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா நீ உனக்கும் லட்சுமிக்கும் நடந்த கல்யாணத்தை இந்த வீட்டுக்குள்ளேயே முறிக்கிற, அதுவும் இப்பவே இங்கேயே. சரி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க போய் தாத்தா கிட்ட என்ன சொல்லுவீங்க? பையன் சொல்லிட்டான். அதுக்கு காரணமே நீங்க தான். எனக்கு மலிஷ்கா பெஸ்ட்னு சொன்னீங்க. எனக்கு உங்க மேலேயும் உங்க வார்த்தை மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் பையன் ஓகே சொல்லிட்டான். தேங்க்ஸ். நீ இதை என்கிட்ட சொல்லாத, தாத்தா கிட்ட சொல்லு. தாத்தா கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஐ அம் ஷூர். பட் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்ப என்ன ப்ராப்ளம்? பையன் ஓகே சொல்லிட்டான், ஆனா பொண்ணுக்கு மலிஷ்காக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. விராஜ், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? யா. உனக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்கா? வாட்? ஐ மீன் அஃபேர் இருந்தா இந்த பேச்சே வந்திருக்காதே. அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் மலிஷ்காவை சந்தோஷமா வச்சுப்பல? ரொம்ப சந்தோஷமா? டெஃபினெட்லி. அவளோட சாயலா சாரதியா இருக்கணும். அது அவளுக்கு எப்பவுமே அதிகமான அன்பை கொடுக்கணும். ரிஷி மாதிரி நீ ஒரு நல்ல கணவனா இருக்கணும். அது ரிஷி மாதிரி உன்னால இருக்க முடியாது, ஆனா ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க முயற்சி பண்ணு. யூ மீன் ரிஷி மாதிரி கொஞ்சம் செடுமூஞ்சியா? கிடையாது, உன்னோட மனைவிய உன்னை விட அதிகமா லவ் பண்ணணும். கண்டிப்பா ரிஷி மாதிரியே இருக்க நான் முயற்சி பண்ணுவேன். ஐ ப்ராமிஸ். இது போதுமே, அப்போ பிரச்சனையே இல்ல. மலிஷ்கா கல்யாணத்தை மறுக்கவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு ரிஷியே கிடைக்கிறான். அதாவது ரிஷி மாதிரி லவ் பண்ணக்கூடிய ஒரு புருஷன். மலிஷ்கா கிட்ட பத்தி நான் பேசுறேன். சரி, இன்னொரு விஷயம், நீங்க முதல்ல ரிஷி கிட்ட பேசுங்க. அவன் போய் மலிஷ்கா கிட்ட எடுத்து பேசுவான். ரிஷி உங்க பேச்ச கேட்பான், மலிஷ்கா அவன் பேச்ச கேட்பான். தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? கல்யாணம் பண்ணுங்க சொல்லி ரிஷி சொன்னானா அவ டெஃபினட்டா ஒத்துப்பா. சரி, நான் ரிஷியை அனுப்பி அவகிட்ட பேச சொல்றேன். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? நான் ஒண்ணுமே பண்ணல. பட் ஈவன் தென் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். such a sweet girl. இந்த மாதிரி மனைவியா யாரு வேண்டான்னு சொல்வா? இவங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். டேக் கேர் ஆஃப் ஹர். ரிஷி கிட்ட நல்லா புரிய வைக்க சொல்லணும். விராஜ் தான் மலிஷ்காவுக்கு கரெக்டா இருப்பான். அவளும் புரிஞ்சுப்பா. நான் தான் தேவையில்லாம ஏதோ தப்பா சொல்லிருக்கேன், அதான் ரிஷி கோச்சுக்கிட்டான். ஆனா இப்ப அவனுக்கு நான் நல்லா புரிய வைப்பேன். நான் போய் அவன் கிட்ட சொல்லணும்.
விராஜ் மலிஷ்காக்கு ரிஷி மாதிரியே இருப்பான். ரிஷி மாதிரியே கிடைச்ச ஒருத்தன். ஆனா ரிஷி எங்க இருக்கான்? அட லக்ஷ்மி, என்னம்மா இங்கே என்ன பண்ற? ஆ, பாட்டிமா நான் ரிஷியை தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கன்னே தெரியல. ரிஷியா? ரிஷி எங்க கெஸ்ட் ரூம்ல மலிஷ்கா கூட இருக்காம்மா. இப்படியே நேரா போனீங்கன்னா 4வது ரூம். சரிங்க, தேங்க்யூ. கார் டோர் ரெடி பண்ணலையா? ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னல, மறுபடியும் மாட்டிக்கிச்சு தெரியுமா? சாரி. நீ என்ன ஸ்பையா? எதுக்கு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? தப்பான எண்ணத்துல அலையாத. தப்பான எண்ணமா? என்னது? நீ என் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்க. நான் ஹேண்ட்ஸம்னு உனக்கு தெரியும். அதனால நீ என் பின்னாடி சுத்தி 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 வந்து என்ன லவ் பண்ணலான்னு பாக்குறியா? என்ன? நீ ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால பயப்படுறியா? பயப்படாத, என் கூட இருக்கிற வரைக்கும் சேஃபா இருப்ப. எதுக்கும் பயப்படாத. ஆனா சேஃபா இருக்கிறது எனக்கு பிடிக்குமா? சருக்கு வேற என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்னா, என்ன யாருக்காவது பிடிக்கணும், என்கிட்ட அட்ராக்ட் ஆகணும், என்ன பார்த்த உடனே அவங்க பைத்தியம் ஆகணும், என்ன பாராட்டணும், அதோட அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கணும். இல்ல அட்ராக்ட் ஆகி என்ன பிரயோஜனம்? கரெக்டா சொன்ன. கண்ணை திறந்துட்டே கனவு காணு. கனவு காண்றதை நிறுத்தவே மாட்டல. உன் கனவு நனவாகலைனாலும் பரவாயில்ல. நினைவாகலனாலும் பரவாயில்ல. ஷாலு, நீ சரியான சண்டைக்கோழி. உன்ன மாதிரி மென்டாலிட்டியோட ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. நீ உன்ன மாதிரி கேவலமா கனவு காண்றவனையும் நான் பார்த்ததே கிடையாது. கனவு இல்ல, பாசிட்டிவ் மென்டாலிட்டி. உன்ன மாதிரி நெகட்டிவ் இல்ல. ஓ மை காட். ஓகே 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 ஓகே. கைரேகே, என்னாச்சுன்னு இப்பதான் புரியுது. நீ எதுக்கு என் பின்னாடி அலையற? உன் வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி வரன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்லவா? எப்படியும் சொல்லாம உன் வாய் மூட போறது இல்ல. சொல்லி தொலை. இங்க பாரு, நெகட்டிவ் பாசிட்டிவ்ல இருந்து அட்ராக்ட் ஆகுது. அதனாலதான் நீ என் பின்னாடியே சுத்தி வர, என் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க. இது ஒரு சிம்பிள் சயின்ஸ், அவ்வளவுதான். அப்படின்னா இதான் சயின்ஸ் சொல்றியா? நெகட்டிவ் பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணு. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவா தள்ளி விட்டுரும் தானே? ஷாலு, பாசிட்டிவ் நெகட்டிவ் கிட்ட அட்ராக்ட் ஆகும், அப்படியே ஒட்டிக்கும். இல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் கிட்ட அட்ராக்ட் ஆகாது. இல்ல தானே? அப்போ உன் லாஜிக்க நீயே வச்சுக்கோ. இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சிரு. அவன் சம்மதிப்பான், சம்மதிக்க மாட்டான். எஸ், நோ, எஸ். அங்கிள், அவ என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா? நாம தான் அவசரப்பட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஏன்பா, எனக்கு இன்னும் எதுவும் விளங்கல. ஆனா அவங்க 2 பேரையும் பார்த்தல்ல, நல்லா ஜாலியா இருந்தாங்க. நல்லா ஒரு பேர் மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஆனா நான் போய் விராஜ கேட்டா நோன்னு சொல்லிட்டான். மலிஷ்காவும் நோன் தான் சொன்னான். ஆனா நான் பேசியிருக்கேன். லெட்ஸ் see. நானும் உங்கள மாதிரி தான் சொன்னேன். யோசிச்சு சொல்லியிருக்கேன். அட, இவ்வளவு வருஷமா பிசினஸ் பார்ட்னரா இருக்கும், நம்மளோட எல்லா விஷயமும் ஒத்து போகுது. இப்ப விராஜ் என்ன சொல்லுவான் இது எனக்கு தெரியாது. ஆனா நான் விருப்பப்படுறது என்னன்னா, இந்த பூவை கையில பிடிச்சுக்கிட்டு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் எஸ் சொல்வேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஓகே தான். ஏய், நான் சொன்னேன்ல, லட்சுமி கிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. நோ டவுட். ஐ மீன், அவங்க ஒரு விஷயத்த பக்குவமா எடுத்து சொன்னாங்க. அது எப்படி? உங்களை மாதிரி அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணல. லட்சுமி சொன்னா அவ புரிய வைக்கிறா. ஆனா நாம ஃபோர்ஸ் பண்ணோம், ஆர்டர் போட்டோம். பாத்தீங்களா? ஆனாலும் லட்சுமி இருக்காளே, கங்கை மாதிரி சுத்தமானவ, தூய்மையான மனசு, வெளிப்படையான குணம், எந்த போலித்தனமும் இல்ல, ரொம்ப நேர்மையான பொண்ணு. அப்படின்னா அவ வித்தியாசமான ஒரு கேரக்டர். அவ ஒருத்தன் மேல பாசத்தை காட்டிட்டா அவன் நல்லா இருப்பான். ஆனா அவ யாரையாவது வெறுத்துட்டான்னு வெய்யி, அந்த வெறுப்புக்கு எல்லையே இருக்காது. அதோட யார அவ வெறுக்கிறாளோ அவன் நல்லா இருக்க மாட்டான். நான் ஒத்துக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இப்போ இந்த நிமிஷமே. லட்சுமி கிட்ட ஒரு தனி ஒளி இருக்கு. இந்த விளக்கோட ஒளி இருக்கே, அது பெருசா பத்திச்சுன்னா எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். அதே நேரம் சுவாமி விளக்கா எரிஞ்சதுன்னா மொத்த வீட்டுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். எல்லாமே கர்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீ அவ கூட எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரியான பலன் தான் கிடைக்கும்.
சொல்ல போனா அவ ஒரு தேவி மாதிரி. ஏப்பா நாம வணங்குற சரஸ்வதி இருக்காங்கல்ல, அதே மாதிரி லக்ஷ்மி நல்லவங்களுக்கு வரமா இருப்பா, கெட்டவங்களுக்கு சாபமா அமைவா. அப்படியே லைவ் தேவியா மாதிரி கெட்டவங்களை அழிச்சு விட்டுடுவா. அவ கூட எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது. யாரையாவது காப்பாற்றணும்னா தன்னுடைய உயிரை பத்தியோ கவலைப்பட மாட்டா. எல்லா வலிகளையும் அவ தாங்கிப்பா. ஆனா போய் நம்பிக்கை துரோகம் இதை அவ தாங்கிக்கவே மாட்டா. என்ன அங்கிள், லக்ஷ்மி விஷயத்துல ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன இப்ப நான் எப்படி சொன்னேனோ அப்படித்தான் அவ இருக்கா. காக்கவும் செய்வா, அழிக்கவும் செய்வா. ரிஷி, இந்த ரிஷியை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். இன்ஃபேக்ட் லக்ஷ்மி, இப்ப நீ என்னெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். ரிஷி, உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்பிக்கையை பத்தி நீ என்கிட்ட பேசின. ஆனா இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் என்னது? என்ன முட்டாளாக்குறது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? அதுதானே?